ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு பாரம்பரியமான மீன் ஆனம். இது நாங்கள் வெறும் மண்டையும் வாலும் போட்டு தாங்க வச்சுருக்குறோம். இதில் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருக்கிறது என்னன்னாக்கா, மாங்காய் சேர்த்துருக்கேங்க. மாங்காய் போட்டு மீனானா வச்சா அவ்வளோ ஒரு வாசம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அது எப்படி வைக்கிறது எப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், வெறும் வாலு மண்டை தாங்க, வேறு எதுவும் இல்லை. அந்த மீன்காரனை எக்ஸ்ட்ரா ஒரு 5 மீன் பாறை மீன் கொடுத்தாங்க. அந்த மீனை வச்சு தான் நான் இப்போ இந்த மீனானமே காய்ச்சிருக்கிறேன். இங்கே பாருங்கள், மீனெல்லாம் உடையாமல் எடுத்துட்டு இப்போ வெறும் ஆணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டுருக்கேங்க. என்னடா ஆனங்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் எனக்கு குழம்புன்னு வாயில் சொல்ல வரலை. ஏன்னா எங்கள் ஊரில் நாங்கள் ஆனன்னு தான் சொல்லுவோம், குழம்புன்னுலாம் சொல்ல மாட்டோம். இது இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, ஒரு மண் சட்டியை வச்சுட்டு இதில் ஆனத்துக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிப்போம். எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் சூடாகிடும். ஆனால் இந்த மண் சட்டியில் சூடாகிறதுக்கு ரொம்ப லேட்டாகுதுங்க. எவ்வளோ லேட்டு அந்த சட்டி ஏறுறதுக்கு அவ்வளோ லேட் ஆகுது. இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு இதோட கொஞ்சமாக சிறிதளவு ஜீரகம். இந்த பாருங்கள், ரொம்பலாம் அள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கையில் போடுறேன்னு நினைக்காதீங்க. கையில் தான் நான் இதெல்லாம் சோம்பு கொஞ்சோண்டு, இதெல்லாம் நாங்கள் கையில் தாங்க எடுத்து போடுவோம். ஸ்பூன் வச்செல்லாம் எடுத்து போட மாட்டோம். இந்த மல்லித்தூள் மிளகாத்தூள் அது மட்டும்தான் ஸ்பூன் வச்சு எடுத்து போடுவோம். மற்ற பொருள் எல்லாமே நாங்கள் கையில் தாங்க எடுத்துமே போடுவோம். என்ன ஸ்பூன் வச்செல்லாம் போட்டு பழக்கமே இல்லை. இப்போ இந்த ஜீரகம், வெந்தயம், சோம்பு 3ஐயும் நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம அதாவது ஒரு 100 கிராமுன்னு வச்சுக்குவோமே வெங்காயம், சின்ன வெங்காயம் அதை நறுக்கி, ஏன்னா எங்கள் வீட்டு ஆனத்துக்கு தகுந்தாப்பில் நான் நறுக்கியிருக்கேன். சின்ன வெங்காயம் அதையும் நறுக்கிட்டு, இது ஒரு 10-15 பூண்டு பல் எடுத்து அப்படியே உரித்து நல்லா தட்டி வச்சுட்டேங்க. தட்டி இதையும் இந்த எண்ணெயிலே போட்டு வறுத்து விட்டேன். இந்த பூண்டு எண்ணெயில் வறுக்கையில் வாசம் அவ்வளோ ஒரு வாசம் நல்லா இருக்குங்க. இப்போ 3 பச்சை மிளகா அதையும் நேராக நீல வாக்கில் கீறி வச்சு அதையும் போட்டாச்சு. போட்டுட்டு இங்கே பாருங்கள், மஞ்சள் தூள் கொஞ்சம். இங்கே தாங்க முக்கியமான ஒரு டிப்ஸே இருக்குது, மிளகாத்தூள். இது தனி மிளகாத்தூள் தான். இதில் கலருக்கெல்லாம் நான் எதுவுமே சேர்க்கலை. இந்த இதில் நம்ம மிளகாத்தூள் கலர் வர்றதுக்காக காஷ்மீர் தூள் இதெல்லாம் சேர்ப்பாங்க எல்லோரும். நான் எந்த தூளும் இல்லை, தனி மிளகாத்தூள் எங்கள் வீட்டில் அரைச்ச தூள் தான். இங்கே பாருங்கள், 5 தக்காளி எடுத்து அப்படியே மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி வச்சுட்டு இதையும் அந்த எண்ணெயில் போட்டு வறுத்து விட்றேன். இங்கே பாருங்கள், கலரை பாருங்கள். அந்த மிளகாத்தூளும் அந்த தக்காளி இது என்ன காரணம், இந்த அளவுக்கு கலர் வர காரணம்டா, நம்ம மிளகாத்தூள் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து விட்டோம்டா அந்த கலர் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், கலரை பார்க்கையில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எந்த மாதிரி கலர் வந்திருக்கு பாருங்கள். நான் எந்த ஒரு கலரும் சேர்க்கவே இல்லை. ஆனால் இந்த கலர் இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸு தான். இந்த கலர் வர்றதுக்கு நம்ம எண்ணெயிலே இந்த மிளகாத்தூளை வறுத்து விட்டோம்னாக்கா அவ்வளோ ஒரு கலர் வரும். இது மல்லித்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எங்கள் வீட்டு ஆனத்துக்கு தகுந்தாப்பில் நான் போட்டிருக்கேன். நீ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த உங்களுக்கு ஆனத்துக்கு தகுந்தா போட்டுக்கோங்க. இந்த மல்லித்தூள் நாங்கள் காரக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே நீங்கள் குழம்புன்னே சொல்லிடுறேன். ஏன்னா ஆனாண்டா ஒவ்வொருத்தருக்கு புரியாது. காரக்குழம்பு, மீன் குழம்பு, வத்த குழம்பு இதுக்கெல்லாம் நாங்கள் இதை ஒரே தூள் தான் போடுவோம். இப்போ ஒரு 3 துண்டு மாங்காய் இப்போ நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இந்த மசாலாவிலே போட்டு நல்லா வறுத்துருவோம். நல்லா வதக்கிட்டோம்னா இந்த புளிப்பு இந்த மசாலாவோட சேர்ந்து இறங்கிருங்க. இப்போ நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து நல்லா சுடுதண்ணியில் நனைச்சி கரைச்சி ஓடெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்து பார்த்தாக்க ஒரு கொதி விட்டுறணும். கொதிக்க விட்டு நம்ம எடுத்து உப்பு புளியெல்லாம் போதுமானு பார்க்கையில் இந்த மாங்காயோட புளிப்பு அந்த குழம்புன்னு வரமாட்டேங்குது, ஆனத்தில் இறங்கிரும். நம்ம ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தர் மீன் போடையில் மாங்காய் போடுவாங்க. அப்படி போட்டோம்னாக்கா அந்த மாங்காயோடைய புளிப்பு நம்ம சாப்பிட போகையில் அந்த புளிப்பு இறங்கி அந்த ஆனமே வாயில் வைக்க ஓவர் புளிப்பாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள்லாம் என்ன பண்ணோம், இந்த மசாலாவில் எண்ணெயில் வதக்குறோம்ல அப்போவே இந்த மாங்காயும் போட்டுட்டோம்னாக்க நம்ம அதுக்கப்புறம் உப்பு புளியெல்லாம் செக் பண்ணையில் பார்த்தா கரெக்டாக இருக்கும். இந்த புளிப்பெல்லாம் இறங்கி இங்கே பாருங்கள், அழகாக இறங்கி அந்த ஆனமும் நல்லா வற்றி வந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்களேன். இப்போ நான் அந்த மீனுடைய மண்டையும் வாலும் தாங்க நான் வச்சுருக்கிறேன். ஏன்னா நடு பீஸெல்லாம் பொரியலுக்காக எடுத்துட்டோம். இது வெறும் கட்லா மீன் தான்.
கட்லா மீனில் மண்டையும் வாலும் எடுத்து வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பாறை மீன் வந்து ஒரு 5 மீன் அந்த மீன்காரண்ணே இந்தாங்கம்மா இதையும் வச்சு குழம்பு வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதோட நான் எங்கள் வீட்டு ஆணத்துக்கு நான் சேர்த்துட்டோம். இந்த 5 மீன் தான் இந்த பாறை மீன், இந்த மண்டை வால் இதை போட்டு தாங்க வச்சுருக்குறேன். ஆனால் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டுங்க. இங்கே அந்த ஏன்னா நம்ம வந்து அந்த மாங்காய் வந்து எண்ணெயில் வறுத்து விட்டுறோம்ல, அந்த வதக்கையில் வாசம் அவ்வளோ வாசம். அந்த மாங்காய் எண்ணெயில் வதக்கையில் நம்ம வந்து சின்ன வெங்காயம் பூண்டு மசாலாவெலாம் சேர்ந்து வதங்கி இந்த மாங்காயும் சேர்ந்து வரையில் அவ்வளோ ஒரு வாசம் வருங்க. அப்படி வாசத்தோடு அந்த ருசியும் அவ்வளோ ருசியாக இருக்கும். இங்கே பாருங்கள், மீன் போட்டதுக்கப்புறம் நல்லா மீன் வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் பொறுமையாக அப்படியே மல்லிகைப்பூவில் கை வைக்கிறோம்ல, அது மாட்ட வச்சு அந்த மீனெல்லாம் உடஞ்சிராமல் இருக்கிறதுக்கு மெதுவாக பொறுமையாக கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு இவ்வளோதாங்க நம்ம வீட்டுக்கு மீனானத்துடைய வேலையே. ரொம்ப அதுக்கு நான் ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டேன். இந்த மசாலா அந்த மசாலா அப்படி இப்படின்றலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இவ்வளோதான் நாங்காச்சும் மீனானங்க வைக்கிற ஆனால் இவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே எவ்வளோ அருமையான ஒரு மீனான பார்த்தீங்களா? அது டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்கள் அந்த மாங்காய் போட்டு மீன் வச்சு குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, நான் மீனான வச்சுட்டு எல்லாம் அதுன்ட்டு சாப்பாடு வைக்கிறதுக்காக சரி ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த இடத்துல எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே கரண்டியை போட்டு அந்த மீனை கலந்து விட்டுட்டாங்க. கலந்து விட்டோன்னா உடஞ்சிருச்சுங்க. ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோதான் கஷ்டம்லாம் படலை, பொறுமையாக அழகாக வச்சுருந்த மீனானா அப்படி மீனெல்லாம் உடச்சி விட்டுட்டாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணுறது, உடையாமையே நம்ம சாப்பிட போகிறோம். சரிண்டு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே எடுத்து பக்குவமாக எடுத்து பாத்திரத்தில் மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டு மீனெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆணத்தை எடுத்து வைக்கிறேங்க. இங்கே பாருங்கள், இதே முறையில் நான் சொன்ன இதே முறையில் நீங்களும் மீனானா வச்சு பாருங்கள். இந்த மாங்காய் போட்டு வச்சு பாருங்கள், வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோடைய ருசி இருக்குது, அவ்வளோ அருமையான ருசியாக இருக்குங்க. இந்த மாங்காயும் அந்த மீனும் சேர்ந்து சாப்பிடையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் யாராக இருந்தாலும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே உங்களுக்கு அதிகமாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குங்க. இதை விட சூப்பரான வீடியோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.